மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்திய குடியுரிமை சட்டத்தின் மூலம் தமிழர்களுக்கு மத்திய அரசு துரோகம் செய்திருப்பதாக திமுகவின் செய்தி தொடர்புத்துறை தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் எப்போதும் பின்வாங்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். திமுகவுடைய செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் கேட்கலாம். சார், அமித்ஷா உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார், இது ஆர்டிகல் 14 எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்றும் சொல்லியிருக்கார். இந்திய அலைன்ஸ் எப்போதும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர் சொல்லியிருக்கார். திமுகவுடைய கருத்து என்ன சார்? முதல் கருத்து, இந்த ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு செய்த துரோகம் இந்த சட்டத்தில் தெரிகிறது. இலங்கையிலே உள்ள தமிழர்களை அவர்கள் அதில் இணைக்கவில்லை. அவர்கள் வடநாட்டிலே உள்ள 3 நாடுகளிலே உள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்களை இணைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், இந்த முறை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, அவர் ஏதோ கற்பனையில் இருக்கிறார், ஒருவேளை தேர்தலில் ஏதேனும் தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறாரோ என்னோ, அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும். மூன்றாவதாக, CAA சட்டத்திற்கு பிறகு 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, 1964ஆம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகாவுக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இடையே இருந்த ஒப்பந்தத்தில் இலங்கையிலே உள்ள தமிழர்களை நாம் மீட்டு எடுத்துக் கொள்ளலாம், அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர அனுமதிக்கலாம் என்ற ஒரு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் நிலை என்ன என்பதை விளக்க வேண்டும். இரண்டாவதாக, பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் என்று சொல்கிறார்கள் ஒரு பகுதியை. காஷ்மீர் இந்தியாவில் இணைந்த பிறகு சில பகுதிகள் பாகிஸ்தானால் கையகப்படுத்தப்பட்டன. அந்த பகுதியிலே உள்ள இஸ்லாமியர்கள் இந்தியர்களா பாகிஸ்தானியர்களா என்பதை இந்த நாடு விளக்க வேண்டும். அவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்றால் இவங்க அந்த POKன்னு சொல்றது தவறு. இவர்களே பாதி நாட்டை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள் என்று பொருள். அந்த இஸ்லாமியர்களின் நிலை என்ன, அதை எப்படி இந்த அரசு சந்திக்க போகிறது? இந்த அரசு செய்கிற பல திட்டங்கள், கொண்டு வருகிற பல சட்டங்கள் எந்தவித முன் யோசனையுமின்றி சிந்தனையுமின்றி அவசர கதியில் தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் வகையிலே அமைந்திருக்கின்றன. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த ட்ரிபிள் தலாக் சட்டத்தில் கூட அவசரப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய இளைஞர்களை இஸ்லாமிய கணவன்மார்களை தண்டிக்க வேண்டும் என்ற முறையிலே நிறைவேற்றப்பட்டதே தவிர, அதைவிட நியாயமாகவும் அதைவிட முறையாகவும் பாகிஸ்தானே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குது ட்ரிபிள் தலாக்குக்கு எதிராக, முத்தலாக்கு முறைக்கு எதிராக. இவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. இவர்கள் மனதிலே இஸ்லாமியர்கள் மீது உள்ள வெறுப்புணர்ச்சி, ஆத்திரம், அவசரப்பட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்ற சொல்கிறது. அதுதான் இந்த CAA சட்டம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் தமிழர்களுக்கு செய்கிற துரோகம் அதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கோட் பண்றாரு மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர், கேரள முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் 4 பேரையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இதை பற்றி பேசுவதற்கு என்று அவர் சொல்லியிருக்கார். ஸ்டேட் எந்த ரைட்ஸும் கிடையாது இந்த சட்டத்தை பொறுத்தவரை, இது ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கிறது சார்? அது குடியுரிமை என்பது உள்துறை அமைச்சகம் தருவதுதான், அதில் மாறுதல் இல்லை. ஆனால் அதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் அதை பார்க்க வேண்டும். இந்தியர்களே பாதிக்கப்படுகிற நிலை வருகிறது. இவர்கள் இந்தியாவை பற்றி கவலைப்படவில்லை. இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்கேயாவது அனுப்பிவிட்டு இதை இந்து நாடு என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய ஒற்றை கேள்வி, இவர்களுக்கு துணிவிருந்தால் பஞ்சாபுக்கு சென்று அங்கே உள்ள சீக்கியர்களை நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்வார்களா? அது வேறு மதம், அவர்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அங்கே போய் சொல்வார்களா? இங்கே உள்ள சமணர்களை வெளியேறுங்கள் என்று சொல்வார்களா? இங்கே உள்ள பௌத்தர்களை வெளியேறுங்கள் என்று சொல்வார்களா? இது என்ன நியாயம் என்றே தெரியவில்லை. காரணம், இங்கே இந்த அரசு அறிவால் செயல்படவில்லை, ஆத்திரத்தால் செயல்படுகிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.